வணக்கம். தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வரும்னு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த உயர்வு அப்படிங்கிறது 5%லிருந்து 7% இருக்கும். வாகனத்தோட வகைக்கு ஏற்ப 5 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு வணிகர் சங்கத்தினரும் சரி, பல அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல மீண்டும் உயரும் சுங்க கட்டணம் இது லாப நோக்கமா அல்லது சாலை மேம்பாடா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் நம்மளோட இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பொதுவா சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஆண்டுதோறும் 2 முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏப்ரல் மாசம் பண்ணுவாங்க, செப்டம்பர் மாசம் உயர்த்துவாங்க. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததுனால 2 மாதம் கழித்து ஜூலை மாதம் அந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம நாட்டிலேயே சுங்கச்சாவடிகள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்று அப்படின்னும் பொழுது இந்த சுங்க கட்டண உயர்வு வருடம் நடக்கும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தும்? டைரக்டாவும் சரி, இன்டைரக்டாவும் சரி. இல்லை, அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பொதுமக்கள் அனைவருக்குமான இந்த சுங்க கட்டண உயர்வினூடாக ஒரு நிதிச்சுமை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த சுங்க கட்டண உயர்வு. பொதுமக்கள் பயணிக்கிற மகிழ்வுந்திலிருந்து, அவர்கள் வாடகை காரை பயன்படுத்துவதிலிருந்து, நமக்கான உணவு தேவைக்கான சப்ளை செய்கின்ற அனைத்து கனரக வாகனங்கள், அது காய்கறி வாகனமாக இருக்கலாம், பெட்ரோல் டீசல் வாகனமாக இருக்கலாம், உணவு அரிசிகள் பருப்பு வகைகள் இறக்குமதி, எண்ணெய் வகைகளை ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்களிடமிருந்து தமிழ்நாட்டு கொள்முதல் செய்யப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு வர வாகனங்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டிலே இருந்து சென்னை போன்ற பெரும் நகரங்களிலிருந்து இதர மாவட்டங்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதாக இருக்கலாம், நம்முடைய அரசு பேருந்துகளுடைய கட்டண உயர்வாக இருக்கலாம், சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு தொடர்வண்டிகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு அதை விநியோகம் செய்கின்ற போது வாகனங்கள் எடுத்து செல்கின்ற அந்த வாகனத்தை பயன்படுத்துபவர்களாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற லாரி உரிமையாளர் சங்கத்திலிருந்து அனைவருமே இதில் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எந்த ஒரு குடிமகனும் இந்த சுங்க கட்டணத்தை உயர்வால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டுக்கு 2 முறை, நீங்கள் குறிப்பிட்டது போல் செப்டம்பர் 1, அதுபோன்று ஏப்ரல் மாதங்களிலே 2 கட்டணம். அதாவது ஒன்றிய அரசு ஒரு சரியான திட்டமிடல் இல்லாத, ஒரு தவறான பிழையான ஒரு கொள்கை வகுப்பாளர்களுடைய அடிப்படையில் தான் இந்த சுங்க கட்டணம் நடைபெறுகிறது. அதாவது எந்த அரசு ஒரு திட்டமும், இப்போ சுங்கச்சாவடியை ஒரு 10 ஆண்டுக்கு அவங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 10 ஆண்டுக்குள் அந்த சுங்க கட்டணத்தை அவங்க வசூல் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த சுங்க கட்டணம் அகற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு, ரெண்டாவது, ஒரு சுங்க கட்டணம் அமைக்கிறாங்கன்னா அது அந்த செலவு பண்ண அந்த தனியார் நிறுவனத்துக்கு வருமானம் வர தொகை வர அந்த சுங்க கட்டணம் குறைக்கணும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சுங்க கட்டணம் ஆண்டுக்கு 2 முறை உயர்த்துகிற ஒரு சூழல் நடக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கேட்பாரற்ற ஒரு மாநிலமாக இந்த மக்களின் வலிகளை, இந்த மக்களின் வேதனைகளை தட்டி கேட்பதற்கு நாதியற்ற ஒரு இனமாக நம்முடைய தமிழினம் இருக்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ எங்களை மாதிரி நாங்கள் உணர்வாக மக்களை திரட்டி இப்படி அநியாய அக்கிரம ராப்பகல் கொள்ளைக்கு எதிராக போராடினா நீங்கள் சுங்கச்சாவடியை மறிக்கிறீங்க, வன்முறையில் இறங்குறீங்க அப்படின்னு எங்கள் மீது வன்முறையாளர்கள் என்று முத்திர குத்துறாங்க. ஆனால் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தில் ஈடுபடுவதை இந்திய அரசு, இதே ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிற ஒரு தனி இண்டிபெண்டன்ட் பாடி என்று சொல்லக்கூடிய தணிக்கைத்துறை நூற்றுக்கணக்கான கோடி இந்த சுங்க கட்டண வசூலில் தமிழ்நாட்டில் முறைகேடு நடந்திருக்கு. இந்திய அளவிலே பல 100 கோடியில் முறைகேடு நடந்திருக்கு. அந்த சுங்கச்சாவடிக்கான கால பீரியட் முடிஞ்ச பிறகும் ஏதாவது ஒரு கணக்கை காமிட்டி நீட்டிக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி சரியான சாலை மேம்பாட்டுக்காக இந்த பணம் செலவுப்பட இல்லை. இந்த சுங்க கட்டண முதலாளிகள் இருக்காங்களே, இந்த பணத்தை யார் அவங்களுடைய சொந்த பணத்திலிருந்து கொண்டு வந்து முதலீடு பண்ணலை. மக்களுடைய வரிப்பணமாக இருந்து நம்முடைய தேசிய வங்கிகளில் சேமிக்கப்பட்டிருக்கிற பணத்திலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 90% மேலே முழுவதுமாக கடனை வாங்கி, குறைந்த வட்டியில் கடனை வாங்கி, மக்களுடைய வரிப்பணத்தையே வாங்கி மக்களுக்காக நாங்கள் சாலை போடுறோன்னு சொல்லி திரும்பவும் அந்த மக்கள்கிட்ட வரி வாங்குறது. இல்லை, பெரிய கொடுமை என்னென்னா, அந்த சாலையை பயணிக்கிற கனரக வாகனங்களிலிருந்து சாதாரண மகிழ்ந்து என்று சொல்லக்கூடிய கார் வரையிலும் அனைவரும் அதற்கான ஆண்டு முழுவதும் அதற்கான வரியை அரசு எந்த மாதிரி வரியெல்லாம் சாலைக்கு சேர்த்து, பயன்பாட்டுக்கு சேர்த்து, எதுக்கெல்லாம் வரிகள் வசூல் செய்கிற திட்டம் இருக்கிறதோ அத்தனையும் முறையாக வசூல் செஞ்சிடுறாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குகின்ற போதே வசூல் பண்ணிடுறாங்க. அப்புறம் இது திரும்பவும் இது கட்டண கொள்ளை இல்லை, இது மீண்டும் உயர்கிறதா சுங்க கட்டணம் நீங்கள் தலைப்பு போட்டிருக்கிறீங்க. மீண்டும் உயர்கின்ற ஒரு சுங்க கட்டணம்.
இது மிகப்பெரிய ஒரு ராப்பகல் கொள்ளையை ஒன்றிய அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் இருக்கிற சுங்கச்சாவடிகளை விட 30%, எனக்கு தெரிஞ்சு தற்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 64 சுங்கச்சாவடிகள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம், அக்கிரமம். நம்முடைய மக்களை மணிக்கணக்காக கிலோமீட்டர் கணக்காக நிற்க வச்சு வட இந்தியர்களை கொண்டு வந்து மொழி தெரியாதவனை நிறுத்தி இன்றைக்கி ஒரு கட்டாய வழிபறி வழிபறி சம்பவத்தில் தான் இந்த சுங்கச்சாவடி நிறுவனங்கள் ஈடுபட்டு வராங்க. இவங்க சாலையை எங்கேயும் மேம்படுத்துறதில்லை. உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை ஒரே ஒரு சுங்கச்சாவடி கூட நடைமுறைப்படுத்துவதில்லை. நீங்க குறிப்பிட்ட மாதிரி நம்ம வாகனங்கள் வாங்கும் போதே நம்ம கிட்ட ரோட் டாக்ஸ் ஒன்று, அதுக்கான ஒரு பேமெண்ட் செய்யறோம். அதுக்கப்புறம் சுங்கச்சாவடியில சுங்க கட்டணம், அது ஒரு பேமெண்ட் இருக்கு. இப்ப இது இல்லாம பொருளாதார ரீதியாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டு வருது. இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு இருக்கு. இவ்வளவும் இது எல்லாம் மக்கள் தலையில் தான் விடியும். இதுக்காக தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் இந்த சுங்க கட்டண உயர்வின் ஊடாக கண்டிப்பாக வாகன லாரி உரிமையாளர்கள் அவங்களுடைய வாடகையை உயர்த்துவாங்க, கார் வாடகையை உயர்த்துவாங்க. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இதுக்கு யார் பலியாகிறது? அப்பாவி மக்கள் தான். ஆக இது ரொம்ப மிக மிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனித உரிமை செயல்களில் ஈடுபடுது. இதை தான் தட்டி கேட்கணும். இதை உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் தானாக சோமோட்டாவாக விசாரித்து இப்படி ஆண்டுக்கு 2 முறை நீங்கள் உயர்த்துறீங்க. அப்போ நீங்கள் இந்த அதில் இன்னும் கேட்கணும், ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் அவங்க அந்த டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் அவங்க என்னென்ன இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு தரணும் அப்படின்னு இருக்குது. இலவச டோல் ஃப்ரீ இருக்கணும், எத்தனை மரங்கள் விட்டுருக்கானோ அத்தனை மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு 10 மரம் நடணும், அங்கே குடிநீர் வசதி இருக்கணும், போதுமான ரெக்கவரி வண்டி இருக்கணும், ஓய்வு இல்லங்கள் இருக்கணும், கார்லேயோ வேன்லேயோ நேஷனல் பர்மிட் ஓட்டக்கூடிய லாரிகளுக்கு அங்கே ஓய்வு அறைகள் வேணும், ஒதுங்கணும், அதுக்கு மின்விசிறியோடு அங்கே இருக்கணும். இந்த மாதிரி எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சுங்கச்சாவடிகளில் ஓய்வு அறைகள், அங்கே மின்விசிறி, அங்கே கழிவறை வசதிகள், சுத்தமான கழிவறைகள், பார்க்கிங் யார்டு, எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு தரல. இப்போ எந்த அடிப்படை, இப்போ நீங்கள் இந்த பக்கத்தில் போகிற நம்ம விமானத்தை தாண்டின உடனே பெருங்கலத்தில் தாண்டின ஒரு சுங்கச்சாவடி இருக்குது, அங்கே எங்கேயாச்சும் ஓய்வு அறைகள் இருக்கா? எங்கேயாச்சும் அங்கே இலவச ஃபோன் இருக்கா? அங்கே எங்கேயாச்சும் ஆம்புலன்ஸாக சுங்கச்சாவடி ஆம்புலன்ஸ் இருக்கா? நம்ம அரசனுடைய 108 இருக்கும், சுங்கச்சாவடி வாகனம் அங்கே இருக்காது. அப்போ பெண்கள் திடீர்னு ஒதுங்கணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கழிவறைகள் இருக்கா? சுத்தமான கழிவறைகள் இருக்காது. ஆக எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தர மாட்டாங்க. இந்த ரோடு நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். ஆக அவங்க ரோடையும் அவங்க மக்களுக்கு பயன்பாட்டுக்கான சாலையாக கொடுக்கறதில்ல, மரக்கன்றுகள் நடுறதில்லை, அங்கே குடிநீர் வசதி இல்லை, வண்டி வாகனங்கள் நிறுத்துவதற்கான போதுமான இடம் ஒதுப்பதில்லை, சென்டர் பாயிண்டில் பெரிய ராட்சச மின் விளக்குகள் பொருத்தப்படணும், நம்ம தேசிய நெடுஞ்சாலை பொருத்தணும் அல்லது சுங்கச்சாவடிக்கு நிறுவனங்கள் பொருத்தணும், அது நம்முடைய மாநில அரசு தான் நம்ம பொறுத்திருக்கிறோம். ஆக எந்த அடிப்படை வசதிகளும் செய்யாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த கிட்டத்தட்ட டெண்டர் கண்டிஷன் சொல்கிறாங்க 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே 20 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்குது. அதுவும் சொல்லப்போனால் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி ரூட்டை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 கிலோமீட்டரில் 6 சுங்கச்சாவடி இருக்குது. அப்போ இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை கேட்கணும்ல, கேட்கல. கடந்த அதிமுக ஆட்சியில் 10க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் புதியதாக முளைச்சிருக்கு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 10 சுங்கச்சாவடிகள். நான் சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பும் போது மாண்புமிகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் சொன்ன, நாங்கள் படிப்படியாக எல்லா 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் 20 சுங்கச்சாவடிகள் தான் இருக்கணும். ஆனால் நான் அன்றைக்கி பேசும்போது 54 சுங்கச்சாவடிகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நான் குறிப்பிட்டு சட்டமன்றத்தில் பேசினேன். அவருக்கு அதுக்கு பதிலளித்தார். அதேமாரி நடவடிக்கை எடுத்தார். நம்ம இங்கே ஓஎம்ஆரில் இருக்கிற 2 சுங்கச்சாவடிகள் மாநகர எல்லைக்குள் வருது அப்படின்னு அதை நீக்கிறதுக்கான முயற்சி எடுத்தார். அதேமாதிரி நிதின் கட்காரியை போய் பார்த்து வலியுறுத்தினார், இதெல்லாம் நீங்கள் நீக்கணும், சட்டத்துக்கு புறம்பாக இயங்குது அப்படின்னு. ஆனால் அதை ஒன்றிய அரசு அதை கிஞ்சித்தும் கவலைப்படலை. மாநில அரசு அமைச்சர் கடிதத்தையோ நம்ம சட்டமன்றங்களில் இங்கே நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்டுறோம், அதை நம்முடைய மாநில அரசுகள் அதை பிரதிபலித்தாலோ அதுக்குரிய எந்த மரியாதையும் கிடையாது. அவங்க ரொம்ப ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு திமிரோடு நடந்து கொள்கிறார்கள். நாங்கள் இப்படி இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுங்கச்சாவடி கூட தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த தமிழ் முதலாளி கையிலே இல்லை. எல்லாமே வடநாட்டுக்காரர்கள் அல்லது பன்னாட்டு வெளிநாடுகளிலிருந்து இங்கே நிர்வகிக்கக்கூடிய பெரும் பணக்கார முதலாளிகள். உதாரணத்துக்கு அந்த நிலத்தை கையகப்படுத்தி மாநில சாலையை தேசிய நாளையை ஆக்கி கொடுக்குற அந்த ஐவேசி டிஏ நாளைக்கு போனால் கூட அவருக்கு அனுமதி கிடையாது. அந்த நிலத்தை லேண்ட் அக்விசிஷன் பண்ணி கொடுக்குற அந்த விஓஓ, தாசில்தாரோ, ஆர்டிஓவோ, டிஆர்ஓ, கலெக்டரோ போனால் கூட அவங்களுக்கு அனுமதி கிடையாது. கலெக்டர்னா கலெக்டர் வண்டியில் சைரனோட போனால் மட்டும்தான் அனுமதி. அதே கலெக்டர் நாளைக்கு மப்டியில் ஒரு திடீர் ஆய்வுக்கு போனார்னாக்கா, நீ கலெக்டராக இருந்தானே யாராக இருந்தாலும் நிறுத்தி எனக்கு காசு கொடுன்னு ராப்பகல் வழிபறி பண்ணுறாங்க. மொழி தெரியாத இந்திக்காரர்கள் தான் இரவு பகலாக குன்றர்களாக உட்காந்துருக்காங்க. பொது வரைக்கும் பான்பராக போட்டுக்கிட்டு பொதுமக்கள் போய் கேட்டாங்கன்னா அவங்க மேலே அவன் எச்சில் படுது, குடிச்சிட்டு பொதுமக்களை தாக்குற நிகழ்வுகள்லாம் பல சன் நியூஸ்லேயே இடம்பெற்றிருக்கு.
ஆக இதையெல்லாம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து, எனக்கு தெரிஞ்சு இந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுகின்ற வரையில் மாநில அரசுகள் ஒன்றிய அரசோடு ஒரு ஒத்துழைமையா இயக்கம் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட இந்த காவேரி பிரச்சனையை முன்வைத்து கூட நாங்கள் சில காலம் சுங்கம் தர மறுத்ததற்கான ஒரு தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். ஆனால் எங்களுக்கான மாநில அரசுகள் கண்டிப்பாக இதுமாரி தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு 64 சுங்கச்சாவடிகள் அமைக்கிறீங்களே, இப்படி பல கிலோமீட்டர் என்ன சொல்லுது விதிகள் அவங்களே சொல்கிறாங்க 30 செகண்ட்ஸ். விதிகளுக்கு மீறி அதிகமான சுங்கச்சாவடிகள் இந்திய அரசியல் சட்டத்துக்கு புறம்பா நடத்துறாங்க. அதே மாதிரி சுங்கச்சாவடிகளும் சட்டத்துக்கு புறம்பா இயங்குது. சுங்கச்சாவடியில் வசூல் பண்ற முறையும் சட்டத்துக்கு புறம்பா நடக்குது. அப்ப சட்டத்துக்கு புறம்பா ஒன்று நம்முடைய தமிழ்நாட்டில் நடப்பதை நாம் தொடர்ந்து அனுமதிக்க கூடாது. இது அனைத்தும் ஒரு சுங்கச்சாவடி கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அது அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து தான் நாங்கள் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்காக நாங்கள் போராடி வருகிறோம். அனைத்து சுங்கச்சாவடிகளுமே சட்டத்துக்கு புறம்பா தான் இயங்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாலை அமைக்கிறதுக்கான பணி முடிந்து அதற்கு எவ்வளவு செலவானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதில் வெளிப்படைத்தன்மை இல்லையா அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படணும். ஆனால் தமிழகத்தில் அதிக அளவிலான சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ விதிக்கு புறம்பாக விதியை மீறி எப்படி சுங்கச்சாவடியை அமைக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நம்முடைய மாநில அரசினுடைய உயரதிகாரிகளுடைய மெத்தனம். இங்கே ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து இதில் மிக பெரும் கார்ப்பரேட் பெருநிறுவனங்கள் இதை நடத்துபவர்கள் எல்லாம் ஒரு நாட்டுடைய அரசையே தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த இந்திய அளவில் ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு, மாநில அளவில் அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு பல 100 கோடி ரூபாய்களை தேர்தல் நிதியாக அள்ளித்தருகின்ற அப்படிப்பட்ட பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இதை நடத்துகின்றார்கள். ஆக அவர்கள் அதில் வெற்றி பெறுகிறார்கள். மக்களாகிய நாங்கள், எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற போது நாங்கள் தோல்வி அடைகிறோம். இதுதான் காரணம். சட்டத்தின் அது இன்னும் சொல்லப்போனால் சில வழக்குகளில் நீதிமன்றத்தையே தன் பக்கம் வளைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. காலாவதியான சில சுங்கச்சாவடிகள் மாநகர எல்லைக்குள் வரக்கூடாது, நடத்தக்கூடாது என்கிற விதிகள் இருந்தும் ஓமலூர் சுங்கச்சாவடிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஈசிஆரில் திருவான்முறைக்கு அடுத்த ஒரு சுங்கச்சாவடி இங்கே மாநகர எல்லைக்குள் நடந்தேறி வருகிறது. இதுபோன்று கோயம்புத்தூர்லேயே 6 சுங்கச்சாவடி கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்குள்ளே நடந்தேறி வருகிறது. இதையெல்லாம் அதுதான் நான் சொல்லுகின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு இதில் எது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இயங்குகிற சுங்கச்சாவடி, சட்டத்திற்கு புறம்பா இயங்குகிற சுங்கச்சாவடிகள் எது என்பதை கண்டறிந்து இது ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் அளவிலே முறையிட வேண்டும். ஏன்னா இந்திய நாட்டில் உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால் தக்கரா அவர்களை நிறுவனராக கொண்ட நவநிர்ம சேமன் என்கிற அமைப்பு ஒரு சுங்கச்சாவடிகள் கூட நாங்கள் இங்கு இயங்க அனுமதிக்க மாட்டோம் என்று மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அடித்து நொறுக்கினார்கள். உடனே ஒன்றிய அரசு பின்வாங்கி இன்றைக்கு ஒரு சுங்கச்சாவடி மகாராஷ்டிராவில் இல்லை. அதேமாதிரி குஜராத்தில் மோடி தன்னுடைய மாநில மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது, கடுமையான எதிர்ப்பு இருக்குது. உடனே அங்கே குஜராத்தில் சுங்கச்சாவடியை எடுத்துட்டார். ஆக இது தமிழ்நாட்டில் மட்டும் அங்கே குஜராத்லேயும் மகாராஷ்டிராவில் இருக்க வேண்டிய அத்தனை சுங்கச்சாவடிகளையும் கூடுதலாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 64 சுங்கச்சாவடி அமைச்சா. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கடலூர்லேருந்து விருத்தாச்சலம் போகிறது அது ஒரு மாநில சாலை. அந்த மாநில சாலையை கொஞ்சம் விரிவுபடுத்திட்டு இப்போ அங்கே ஒரு 2 சுங்கச்சாவடியை போட்டு அந்த மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க. டெய்லி மக்கள் போராட்டம். நாங்கள் திடீர்னு ஒரு சாவு, கல்யாணம், கருமாதி, எழுவுக்கு பக்கத்தூர் அக்கத்தூருக்கு போயிட்டு வருவோம். எங்ககிட்ட இதுமாரி போகும்போது 50 கொடு, வரும்போது 50 கொடுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு மக்களோட டெய்லி பிரச்சனை. ஆக ஒரு 8 வழி சாலை போடுறாங்க, ஒரு 6 வழி சாலை போடுறாங்க. அதுக்கு அந்த நிறுவனம் பெரிய அளவில் பணம் செலவிட்டுருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையோட இந்த சாலையை இந்த நிறுவனம் 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு, இதுக்கு நாங்கள் 100 கோடி செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கு நாங்கள் இந்த ஆண்டு உதாரணத்துக்கு 2020ஆம் ஆண்டு இந்த சாலையை சுங்கச்சாவடி அமைச்சோம், 2020ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 24ஆம் ஆண்டு 4 ஆண்டில் நாங்கள் இத்தனை கோடி ரூபா வசூல் செஞ்சுருக்கோம், இன்னும் எங்களுக்கு வசூல் செய்ய வேண்டியது 10 கோடி இருக்குது, 20 கோடி இருக்குது, அது இன்னும் ஒரு 5 ஆண்டில் முடியும், இல்லை 2 ஆண்டில் முடியும், அதுக்கு பிறகு இந்த சுங்கச்சாவடியை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்பு பலகைகளோ அல்லது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த சுங்கச்சாவடிக்கு என்ன செலவு பண்ணீங்க, இதுக்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணி கொடுத்துருக்குறீங்க, இதையெல்லாம் டிஜிட்டலில் 24 மணி நேரமும் பொதுமக்கள் இப்போ அங்கே இப்போ பணம் கட்டி கடந்து போகிற பொதுமக்கள் பார்க்கணும், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ வசூல் வச்சுருங்க. ஒரு நாளைக்கு அந்த சுங்கச்சாவடியை கடந்து போகிற வாகனங்கள் எத்தனாயிரம் வாகனங்கள், அந்த வாகனங்களில் டாரஸ் லாரி போன்ற கனரக வாகனங்கள் எத்தனை கடந்து போயிருக்கு, மகிழுந்துகள் எத்தனை போயிருக்கு, ஓன் வெஹிக்கிள்ஸ் எவ்வளோ கடந்து போயிருக்கு, ஒன்று செக்டார் ஒரு பிரிவுக்கிட்ட நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வசூல் பண்ணுங்க. இதையெல்லாம் டிஜிட்டலைசேஷனாக அங்கே பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படணும். குறைந்தபட்சம் ஒரு பெயர் பலகையானாச்சும் அங்கே வைக்கப்படணும்.
எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 64 சுங்கச்சாவடியில் அப்படி எங்கேயாச்சும் ஒரு டிஜிட்டேஷன் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் சாலை வாகனங்கள் கடந்து போகுது, ஒரு நாளைக்கு இந்த சுங்கச்சாவடி இத்தனை லட்சம் நாங்கள் வசூல் பண்ணுறோம், நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த சாலைக்கு, அப்படி எதுவுமே கிடையாது. இது ரொம்ப கொடுமை. ஒரு குறைந்த வட்டியில் மக்கள் டெபாசிட் பணத்தில் தேசிய வங்கிகளை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவன வங்கிகளில் கடன்ன்ற பேரில் வாங்கி இவங்க நாங்கள் சாலை போட்டோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மீண்டும் மக்கள்கிட்ட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3வது வரி வசூல் இது. ஆக இதை தான் இன்றைக்கி மக்கள் எங்கே பார்த்தாலும் வாகன ஓட்டிகள் எல்லா சுங்கச்சாவடிகளும் தகராறு, எதிர்ப்பு, அப்படி கேள்வி கேட்டால் அங்கே குன்றர்கள் உள்ளூர் ரவுடிகளை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு காலத்துக்கு தான் இங்க அது வந்து யாருக்கு தெரியும்னா அந்த சுங்கச்சாவடி எடுத்து நடத்துகிற முதலாளிக்கு தெரியும். அதற்கான நகல் அவங்ககிட்ட தான் இருக்கும். இப்போ நம்ம நகாயோ தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ அதை வந்து வெளியிட்டு வைக்கலாம். இது வந்து இந்த சுங்கச்சாவடி இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கு, இத்தனை ஆண்டு இந்த சுங்கச்சாவடி இங்கேருந்து இது வசூல் செய்யப்படும் அப்படின்ற அந்த விவரம் அங்கே இருக்கணும். அங்கே இல்லை. அப்போ டோல்கேட்டை நடத்துகிற தனியாரும் அதை முன்வைக்க வரல. அதேமாதிரி உங்களுக்கு தெரியும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள், இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நீதிபதி, எம்எல்ஏ, எம்பிஸ், இந்த மாதிரி அத்தியாவசிய மக்களோடு நெருக்கமான துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் செல்வதற்கென்று தனி சாலைகள் இருக்கணும். அந்த சுங்கச்சாவடியிலே தனியாக 24 ஹவர்ஸு ஒரு செக்யூரிட்டியை நியமித்து அங்கே எதுவும் வண்டி நின்று திருப்பி அவங்க போய் இன்னாருன்னு ஐடென்டி கார்டை கொடுத்து அதுக்கு பிறகு அனுப்புகிற அந்த முறைமை இருக்கக்கூடாது. அது ஃப்ரீயாகவே இருக்கணும். அங்கே ஒரு ஆள் இருக்கணும், அவர் அதுக்கான ஒரு உடனே திறந்து விடணும். இப்போ அந்தமாரி எங்கேயுமே அமைக்கப்படலை. நான் கூட அரசு உரிமை குழுவின் சார்பாக பயணம் செஞ்சு பல இடங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு நகாயனுடைய பிடியை கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம், செய்கிறோம் சார், ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே இருக்காது. எல்லா ஆம்புலன்ஸும், எல்லா நீதிபதிகள் வண்டியும், எல்லா தீயணைப்பு நிலையம் வாகனமும், பத்திரிகையாளர் வாகனமும் எல்லாமே ஒரே சாலையில் தான் கடந்து போகணும். நீங்கள் வந்து இப்போ பெருங்களத்தூர்லாம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர் நிற்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து கப்பலூர்லேருந்து அங்கே நீங்கள் கன்னியாகுமரி சுங்கச்சாவடி, தூத்துக்குடி சுங்கச்சாவடி வரையிலும் சார் ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்தினாங்க. சீக்கிரமாக ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்தி எங்கே இப்போ உலக நாடுகளெல்லாம் ஃபாஸ்டாக் வந்து 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போனால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்துக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நிறுத்தி ஸ்லோ பண்ணி அதுவும் ஒரு சில ஒரு நிமிடம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு 60 செகண்ட் 30 செகண்ட் அப்படி தான் ஆகுது. அந்த சிஸ்டம் இங்கே முறைமைப்படுத்தலை. பேருக்கு தான் ஃபாஸ்டாக் இயங்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ ஃபாஸ்டாக் தான் இயங்குது. எவ்வளோ வாகனம் நம்ம சர்வீஸ்லேயே காட்டுறீங்க. நீங்கள் எந்த ஃபாஸ்டாக் இருக்கிற எல்லாம் முழுவதும் டிஜிட்டல் செய்யப்பட்ட சுங்கச்சாவடி கூட அதிகமான வாகனங்கள் மணிக்கணக்கில் நிற்கிது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அப்படி 30 செகண்டுக்கு மேலே ஒரு வாகனம் நின்னாக்கா நீங்கள் சுங்கம் செலுத்த வேணான்னு சொல்கிறீங்க. ஆனால் 3 மணி நேரம் நின்று கடந்து போனால் கூட சுங்கம் செலுத்தி தான் போகிறாங்க. அங்கே குன்றர்கள் வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு இதில் வந்து தனி கவனம் செலுத்தணும். இல்லைன்னா இதனுடைய அத்தனை சுமையும் சுமக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தாங்கள் வாக்களித்து ஓட்டளித்த அந்த அரசாங்கத்தின் மீது இவர்கள் கோபம் திரும்பும். அது திரும்பாத இருக்கணும் அப்படின்னா இது ஒன்றிய அரசு இது போன்ற சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கிறாங்க. ஒன்றிய அரசு தான் இது தனியாருக்கு கொடுக்குறாங்க. ஒன்றிய அரசினுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தான் இந்த சுங்கச்சாவடிகளை நடத்துது. ஆக இது ஒன்றிய அரசு இதுமாரி தமிழர்கள் மீது இப்படி ராப்பகல் ஒரு கொள்ளையில் ஈடுபடுகிறது அப்படின்றத பட்டவரத்தனமாக நம்முடைய அரசுகள் வெளிப்படுத்தணும். உதாரணத்துக்கு நான் தான் ஒத்த ஒரு அரசியல் கட்சியாக அதற்காக போராடிட்டு கிடந்தேன். எனக்கு சப்போர்ட்டாக கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை சுங்கச்சாவடிக்கு எதிராக நடத்தினாங்க. அப்போ அது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கி 10 சுங்கச்சாவடிகள் விரிவாக்கம் செய்யும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எந்த ஸ்டாண்டில் இருந்ததோ அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்கணும். இந்த சுங்கச்சாவடி முற்றுமுதலுமாக அகற்றப்படணும் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தொடர்ச்சியாக எங்கள் கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு கட்டண உயர்வின் போதும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ செப்டம்பர்லேயும் நாங்கள் வந்து ஏப்ரல்லையும் என் கட்சி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சுங்கச்சாவடி முன்பு இந்த கட்டண உயர்வு சுங்கச்சாவடி மூலம் நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுறோம். அப்போ இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கல, மீண்டும் மீண்டும் ஏற்றப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ சுங்க கட்டண வசூல்ல 60% பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலை அமைப்பதற்கான பணிக்கான அந்த செலவுக்கு போயிடும். மிச்சம் 40% பராமரிக்க செலவிடப்படும். பராமரிக்கப்படுகிறதா அப்படின்னு அதான் நான் கேட்குறேன். எங்கே நீங்கள் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எங்கே வாகன ஓட்டிகளுக்கு வைக்கிறீங்க? பாதுகாக்கப்பட்ட கழிவறைகள், சுத்தம் செய்யப்பட்ட கழிவறைகள் எங்கே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க? எப்போ நான் வண்டிங்கிறது கன்னியாகுமரி ஓட்டிட்டு போகிறேன், 12 மணி நேரம் பயணம், ஒரு 3 மணி நேரம் நான் ஓய்வு இல்லத்தில் வண்டியை நிறுத்திட்டு ஓய்வு எடுக்கணும். அதுக்கு ஓய்வு வேறு எங்கே கட்டப்பட்டிருக்கு? இவங்க சொல்கிறாங்க வெளிநாடுகள்லாம் சுங்கம் வசூலிக்கிறாங்களா? அங்கெல்லாம் வெளிநாடுகளில் அத்தனை ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறான். ஒரு விபத்துனா அடுத்த நிமிடம் ரெக்கவரி ஹெலிகாப்டர் வருது. இப்போ இந்தியா வளரக்கூடிய நாடு, இங்கே கட்டமைப்பு இன்னும் முழுசாக முடியலை. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அமைப்பிற்கான நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த செலவுகள் இருக்க தானே செய்யும். சரி, நீங்கள் அதை செஞ்சுட்டு நீங்கள் அந்த செலவுக்கான வசூல் வாங்கினா கூட பரவாயில்லையே. நீங்கள் செய்யலையே.
நீங்கள் சொன்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை தமிழ்நாட்டில் எந்த சுங்கச்சாவடிகளில் நான் சொன்ன இத்தனை ஃபெசிலிட்டிஸு நீங்கள் பண்ணிடுறீங்க, எங்கள் வீதிகள் சாலை அமைக்கிறேன்னு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மரங்களை விட்டுனீங்க, நீங்கள் லட்சக்கணக்கான மரங்களாச்சும் நட்டுறீங்களா? இது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல முறை சாட்டையை சொல்லிட்டுருக்கு, பதில் உண்டா? இப்போ நீங்கள் சேலம் வரையிலான இந்த 4 வழிச்சாலை இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, நீங்கள் எப்படி வசூல் பண்ணுறீங்க? இது எவ்வளோ பெரிய அநியாயம் அக்கிரமம். இன்னும் நீங்கள் வாழப்பாடி ஆத்தூர் அந்த பகுதியெல்லாம் இன்னும் அது 4 வழிச்சாலையாக வரல, ஆனால் 4 வழிச்சாலைக்கான வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டு பொதுமக்கள் இழிச்சவாயை நீங்கள் கேட்கும்போது கொடுத்துட்டு போகிறாங்க, யாரும் தட்டி கேட்கல. நீங்கள் பெங்களூர் 4 வழிச்சாலை கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இன்னும் இன்னைக்கு சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வேலூர் வரையிலும் சாலையே மோசமாக இருக்குது, அந்த ஒரு பாலம் கூட இன்னும் கட்டி முடிக்கப்படலை. எப்படி நீங்கள் 4 வழிக்கான கட்டணத்தை இப்போ வசூல் பண்ணுறீங்க? அதேமாதிரி நாங்கள் விக்கிரவாண்டிலேருந்து இடது பக்கம் திரும்பி நாங்கள் பண்ருட்டிக்கு போகிறோம், தஞ்சாவூர் வரைக்கும் 4 வழி சாலை அமைக்கப்படலை. நீங்கள் என்னைக்கு விக்கிரவாண்டி டோல்கட்டு உருவாச்சு, இன்றைக்கி எத்தனை ஆண்டுகளும் வசூல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது மக்களுடைய பணம் இல்லையா? இது யார் திருப்பி கேட்குறது? எப்படி மக்கள்கிட்ட இப்படி அநியாயமாக அக்கறமாக கொள்ளையடிக்கிறீங்க? இதை தடுத்து கேட்க வேண்டிய மாநில அரசுகளும் இவர்களுக்கு இருக்கிற சில வீக்னஸின் காரணமாக கடந்த கால அதிமுக அரசு அதையும் கண்டுகொள்ளாமல் அனுமதிச்சாங்க. திமுக அரசு வந்துச்சு, நான் சட்டமன்றத்தில் போராடினா 2 சுங்கச்சாவடி அகற்றிருக்காங்க, மீதி 20 சுங்கச்சாவடிகளை தவிர மீதி அனைத்து சுங்கச்சாவடிகளும் ஆற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அறிவிச்சாரு. இப்போ இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படவே இல்லையே. சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? ஒன்றிய அரசுக்கு இருக்கா, மாநில அரசுக்கு இருக்கா, அல்லது நீதிமன்றம் இதில் தலையிட்டு செய்ய? இல்ல, ஒன்றிய அரசு அறிவிச்சு கொண்டு வராங்க. மாநில அரசு சாலைகளாக இருந்தது தான் இதெல்லாம். மாநில அரசு சாலைகளை நம்ம ஒன்றிய அரசுக்கு கையளிக்கின்ற போதே நாங்கள் சுங்கச்சாவடி அமைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அங்கே நம்ம மாநில அரசு ஸ்டடியாக இருந்திருக்கணும்ல. கடந்த கால அதிமுக ஆட்சியில் இன்றைக்கி பல மாநில சாலைகள் தேசிய நெடுஞ்சாலை ஆக்கப்பட்டன. அப்போ அந்த தேசிய நெடுஞ்சாலை எல்லாத்துலையும் இப்போ சுங்கச்சாவடி வருது. இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு கொடுக்கப்பட்ட சாலையில் நான் சுங்கச்சாவடி அமைச்சே தான் தீர்வுன்னு அமைக்கிறேன். அப்போ இப்போ இருக்கிற புதிய அரசு இதை தடுக்க முடியல. அப்போ இது ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம கண்டிஷன்ஸில் நாங்கள் சாலையில் உங்களை கொடுக்குறோம், நீங்கள் எங்கள்கிட்ட வசூல் பண்ணக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை நிறுத்தி கியூவில் நிற்க வச்சு எங்கள்கிட்ட வசூல் பண்ணாதீங்க, அதுக்கு என்ன தொகையை சொல்லுங்கள், மொத்தமாக நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்களும் பல கட்ட பேச்சுவார்த்தையை சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் பேசுகிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, உண்மையான கட்டணம் 1000 கோடி ரூபான்னா இங்கே உண்மைக்கு மாறாக 90,000 கோடி மேலே. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பல ஆயிரம் கோடிகள் சட்டத்துக்கு புறம்பாக அரசனுடைய கணக்கில் வராத அளவுக்கு ராப்பகல் கொள்ளையில் இந்த பெரியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரிய ஈடுபடுறாங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, இந்திய நாட்டுடைய தணிக்கைத்துறை கடந்த ஆண்டு பட்டவர்த்தனமாக நம்முடைய ஒரு 3 சுங்கச்சாவடியை மட்டும் தமிழ்நாட்டில் சுட்டி காட்டி அது மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான கோடிகள் முறையற்ற வசூலை தமிழ்நாட்டு மக்களிடம், தமிழ்நாட்டு வாகன ஓட்டிகளிடம், லாரி முதலாளியிடம், லாரி ஓட்டுநர்களிடம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அந்த ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் ஜெனரல் வந்த பிறகுனாச்சும் இன்றைக்கி மாநில அரசு நம்முடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அந்த சுங்கச்சாவடிகளை மூடி இருக்கணும். இது வரைக்கும் மூடலை. அப்போ இதில் எல்லாரும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இது நடந்துகிட்டே இருக்கு. நிச்சயமாக சார். இப்ப சுங்க கட்டண உயர்வால மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, அந்த சுங்க சாவடி அமைப்பதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், குளறுபடிகள், இது குறித்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.